வணக்கம். நாளைக்கு அற்புதமான தை அமாவாசை நல்ல நாள். இந்த உலகத்திலேயே எங்கேயும் எப்பொழுதும் நடக்காத ஒரு அதிசயம் தமிழ்நாட்டுல தமிழ பாமாலை பாடின ஒரு தமிழ் புலவருக்காக தெய்வம் நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதமான அதிசயம் நடந்த நல்ல நாள் இந்த தை அமாவாசை தான். இந்த தை அமாவாசை நல்ல நாள்ல தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருக்கடவூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திவ்யமான அற்புதமான மகிமை வாய்ந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய அபிராமி அம்பாள் மேல அபார பக்தி கொண்ட சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லப்பட்ட அபிராமி பட்டருக்காக அபிராமி தேவியானவள் அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றிய அற்புதமான சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கும் இந்த தை அமாவாசை நல்ல நாள்ல திருக்கடவூர்ல இந்த அற்புதமான சம்பவம் நடந்ததற்கான ஐதீக திருவிழா செய்யறாங்க. இரவு முழுவதும் 100 அபிராமி அந்தாதி பாடல்களையும் பாடி அந்த பாடல்களினுடைய முடிவில அம்பிகைக்கு ஆரத்தியை காண்பித்து அபிராமி பட்டரினுடைய திருவுருவத்துக்கு அனைத்து விதமான மரியாதையையும் செய்து ஒரு பெரிய உற்சவமாகவே திருக்கடவூர்ல கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அருமருந்து என்னது அப்படின்னா அபிராமி பட்டர் நமக்கு கொடுத்த அபிராமி அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதியை பாடி அமாவாசையே பௌர்ணமியாக ஒரு மனிதரால் ஒரு பக்தரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா இந்த அபிராமி அந்தாதியினுடைய சக்தி வாய்ந்த வரிகளை கொண்டு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை மாத்திக்க முடியாதா என்ன? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பல மந்திரங்களும் பீஜாட்சரங்களும் அடங்கிய இந்த அபிராமி அந்தாதியில முக்கியமான 10 பாடல்களை மட்டும் இந்த காணொளியில நம்ம பார்க்கலாம். இந்த 10 பாடல்களும் அபிராமி அந்தாதியினுடைய சாரமாக எடுத்து பெரியவர்களால் கொடுக்கப்பட்டது. இந்த 10 பாடல்களையும் என் கூட சேர்ந்து இந்த தை அமாவாசை நல்ல நாள்ல சொல்லி அந்த அற்புதமான தை அமாவாசை நல்ல நாள்ல அபிராமி அம்பிகையினுடைய அனுகிரகத்தை அடைந்து அந்த அம்பாளோட அருளால நமக்கு சகல விதமான செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னு அம்பாளினுடைய பாதங்களை நம்ம பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த அபிராமி அந்தாதியோட முக்கியமான 10 பாடல்களை கேட்கலாம். ததியுருமத்தில் சுழலும் என்னாவியே தளர்விலதோர் கதியுருவண்ணம் கருது கண்டாய் கமலாலயனோ மதியுருவேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே திங்கட்பகவில் மடம் நாரும் சீரடி செல்வி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என் நிறைந்தவிழோர் தகட்கோயில் தவம் எய்து மோ தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே எல்லாமை சொல்லி ஒருவர் தம் பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினை கோவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லாள் தகை சேர்நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமுமல்லால் கண்டிலேனொரு தஞ்சமுமே
தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கண் கரிவுரி போர்த்த செல் சேவகள் மெய்யடைய கொங்கை குறும்பை குறிகிட்ட நாயகி கோகனகச் செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் எல் சிந்தையதே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வல்ஜமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனு கரும்பு யாமம் வைரவரேத்தும் பொழுது எனக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே வருந்தா வகையன் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே நன்றே வரினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயுமில்லை உமக்கே பரம் எனக்கு உள்ளன எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே